10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.3ல 4th சம் பார்க்குறோம். வாங்க சம்க்கு போகலாம். பாருங்கள், நமக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின் நான் வாசிக்கிறேன். A graph representing the function f of x. ஃபங்க்ஷன் வந்து f of x வந்து ஒரு பிக்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. 1.16 அதாவது மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த பிக்சர். It is clear that f9 equal to 2. f9 வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே அந்த கண்டிஷன் வந்து நம்மளுக்கு இப்படி அது கண்டிஷனில் போட்டிருக்காங்கன்றது முக்கியம் கிடையாது. ஆனால் அந்த ஒரு கிராஃப் போட்டிருக்காங்க இல்லையா, அதில் இருந்து நமக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஒன்றா இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டொமைன் கேட்டிருக்காங்க, ரேஞ்ச் கேட்டிருக்காங்க, அதேமாரி 6க்கு இமேஜ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது எல்லாமே இந்த பிக்சர் இருக்குது இல்லைங்களா, 1.16 அந்த பிக்சர்லேருந்து நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். ஓகேங்களா? இப்போது புரிஞ்சுங்க, இதுக்கு நம்ம சம் போடணுன்னு அவசியமே கிடையாது. நம்ம இந்த பிக்சர் 1.16 பிக்சர் இருக்குது இல்லைங்களா, இந்த பிக்சரில் இருந்து நம்ம அழகாக கண்டுபிடிச்சி எழுதிக்கலாம். பாருங்கள், சொல்யூஷன் எழுதுகிறேன். சொல்யூஷன் ஓகேங்களா? இதில் ஏ பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்டில் ஏ பாருங்கள், f0 எஃப் வந்து 0வாக இருக்கும்போது அப்போ வந்து இங்கே ஒரு ஆன்சர் வரணும் இல்லையா, அது என்ன ஆன்சர்னு சொல்லிட்டு பார்க்கணும். f0 அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 0. எக்ஸோட வேல்யூ வந்து இது எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எழுதிக்கிறோம். இது எக்ஸு, இது வந்து ஒய்ஏ. அப்போது எக்ஸு 0 வந்துச்சுன்னா ஒய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சி எழுதுறோம். ஓகேங்களா? அப்போது எக்ஸு 0வில் இருக்கும்போது ஒய் வந்து என்ன வந்திருக்குது, நமக்கு 9 வந்திருக்குது. அப்போது எஃப் ஆஃப் 0 வந்து 9. ஓகேங்களா? செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், f7. ஓகேங்களா? கொஞ்சம் சின்னதாகிடுச்சு சம்மு. நீங்கள் புக்கில் கொஸ்டின் பார்த்தங்க. f7 எங்கே இருக்குது, எக்ஸில் 7 இருக்கா, அதுக்கு நேராக கோட் கிராஃபில் பாருங்கள், எதில் முட்டிருக்கு, 6ல் முட்டிருக்கு. ஸோ 6, ஒய்யோட வேல்யூ வந்து 6. அடுத்தது தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், இங்கே இது தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, f2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. f2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. f2 எக்ஸோட வேல்யூ வந்து 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஒய்யோட வேல்யூ என்னது, 2க்கு நேராக கிராஃப் பாருங்கள், அப்படி திருப்பினா 6. நமக்கு இன்னும் கிடச்சிருக்குது 6 கிடச்சிருக்குது. 2க்கும் 6 தான், 7க்கும் 6 தான். அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு 4th பாயிண்ட் பாருங்கள். 4th பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, f10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? f10ல் என்ன இருக்குது பாருங்கள், 10ல் வந்து இந்த பாருங்கள், 10 இந்த இடத்துல இருக்குது. கிராஃபில் பார்த்துங்க, 10 பாருங்கள், 10ல் 0வில் இருக்குங்களா. அப்போது ஒய் வந்து நமக்கு என்ன இருக்குது, 0. நம்ம எல்லாமே கிராஃப் வச்சு தான் போட்டிருக்கோம், எதுவுமே வெளியிலேருந்து போடலை. ஓகேங்களா? இதில் செகண்ட் பாயிண்ட் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டில் இருக்கிற 4 பாயிண்ட்டும் முடிஞ்சிச்சு. செகண்ட் சம் வாசிக்கிறேன் பாருங்கள். ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் f of x equal to 1. f of x equal to 1. f of x equal to 1. அப்போது ஒய்யோட வேல்யூ நமக்கு 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒய்யோட வேல்யூ வந்து 1, ஒய்யோட வேல்யூ வந்து 1ன்னு இருக்குது. நம்ம ஒய்க்கு நேராக கொடுக்கி வச்சுக்குவோம். அந்த 1க்கு நேராக அப்படியே போவோம். எங்கே முட்டுது, இந்த கோட்டில் இந்த 9க்கும் 10க்கும் நடுவில் முட்டுது. ஓகேங்களா? அதை அப்படியே கீழே ஏற்றுவோம். நமக்கு என்ன வருது, இது ஒரு 9.5 வந்துடுதுங்களா. அப்போது ஆன்சர் வந்து என்னவா இருக்கும், எக்ஸோட வேல்யூ வந்து ஒரு 9.5 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம்.
ஓகேங்களா. தேர்ட் சம்மு, டிஸ்கிரைப் த ஃபாலோயிங். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து டொமைன், ரெண்டாவது பாயிண்ட் வந்து ரேஞ்ச். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து டொமைன், அதாவது தேர்டில் ஏன்னு வச்சுங்களேன், அது வந்து டொமைன். ஸோ ஓகேங்களா. நமக்கு டொமைன் என்னென்னது, கொஸ்டின். ஓகேங்களா, நமக்கு டொமைன் என்ன, கொஸ்டின். கொஸ்டின் என்னது, இங்கே ஜீரோவில் ஆரம்பிச்சிருக்காங்களா, ஜீரோவில் ஆரம்பித்து அடுத்தது 1 2 3 4 5 6 7 8 9 இங்கே 10 லாஸ்ட்டாக முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, டொமைன். அடுத்தது பி வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ரேஞ்ச் பாருங்கள். நமக்கு அதே மாதிரி இங்கே 0க்கு என்ன ஆன்சராக இருக்குது, 9 ஆன்சராக இருக்குது. கரெக்டாக, அதுக்கு மேலே இல்லை. அதனால் நமக்கு ஆன்சர்ஸ் தான் ரேஞ்ச் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ரேஞ்சர். டொமைனுக்கான ஆன்சர் தான் வந்து ரேஞ்ச். ஓகேங்களா. அது எதில் இருக்குது, 0க்கும் இருக்கும், 1க்கும் இருக்கும், 2 3 4 5 6 7 8 9 வரையும் தான் இருக்கும். ஏன்னா 9 முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேலே நம்மளுக்கு கிராஃப் பார்த்திங்கன்னா வெளியில் போயிடும். ஓகேங்களா, இப்படி போகும்போது நெகட்டிவ் சைடில் போய்டும். நம்மளுக்கு நெகட்டிவ் சைடில் இங்கே டொமைன் கொடுத்துல்ல, ஸோ அதுக்கான ஆன்சர் கிடையாது. ஓகேவா. ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 9 முடியுது, டொமைன் பார்த்திங்கன்னா 10 முடியுது. ஓகேங்களா. பாயிண்ட், ஃபோர்த் பாயிண்ட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப். அதாவது இமேஜ் கேட்டிருக்காங்க எதுக்கு, 6க்கு. 6ன்ற நம்பருக்கு வந்து இமேஜ் கேட்டிருக்காங்க. 6 அதாவது இமேஜ்ன்றது என்னது, அது ஒய்யோட ஆன்சர். இமேஜ்ன்றது இமேஜ் வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. அதாவது இதுக்கு இது எக்ஸு, இதுக்கு இமேஜ் வந்து ஒய். ஓகேங்களா. அப்போது 6க்கு என்ன இமேஜ், ஆக்சுவலாக 6க்கு ஒய் கேட்டிருக்காங்க, அதுக்கு இமேஜ்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஒரே வார்த்தை தான். ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்கிறது, ஃபஸ்ட்டு பாயிண்டில் பாருங்கள் 0ன்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு 0க்கு நம்ம ஒய் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆக்சுவலாக இங்கே வந்து நமக்கு 6ன்னு கொடுத்து அதுக்கு இமேஜ்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வேர்டு மட்டும்தான் வேறு, ஆன்சர் வந்து ஒய் தான். ஓகேங்களா. அப்போது 6க்கு நேராக ஒரு கோடு கீங்க, எங்கே போய் முட்டுற இடத்துல வந்து திரும்புனா நம்மளுக்கு 5. அப்போது 6ஓட இமேஜ் வந்து 5. ஓகேங்களா. நமக்கு ஆன்சர் கிராஃப்லேருந்து தான் எல்லா ஆன்சருமே எழுதியிருக்கோம். நீங்கள் இதை போய் சம் போட்டு பார்க்கணும் கொள்ளணும்னு அவசியமே கிடையாது. கிராஃப் பார்த்துங்க, இந்த சம்மு அகைன் ஒரு டைம் பார்த்துக்கிட்டு அப்படியே போய் எக்ஸாம்லாம் போடலாம். ஓகேங்களா.